அத்தியாயம் 16. கோள்களை தந்திரத்தால் வெற்றி கொள்ளல். முகுந்தா, நீ ஏன் சோதிட வளையல் ஒன்றை வாங்கிக் கொள்ளக்கூடாது? வாங்கியாக வேண்டுமா குருதேவா? எனக்கு சோதிடத்தில் நம்பிக்கை இல்லையே. நம்பிக்கை உண்டா இல்லையா என்ற கேள்வி அல்ல. எந்த விஷயத்திலும் ஒருவர் கொள்ள வேண்டிய விஞ்ஞானபூர்வமான மனோபாவம் அது உண்மையா என்பதுதான். புவியீர்ப்பு சக்தியின் விதி நியூட்டனுக்கு பிறகு எப்படி இயங்கியதோ அதே திறத்துடன் தான் முன்னாலும் இயங்கி வந்தது. மனிதனுடைய நம்பிக்கையை பெற்றுத்தான் பிரபஞ்சத்தின் விதிகள் செயல்பட வேண்டுமெனில் பிரபஞ்சம் ஒரே குழப்பமாகத்தான் இருக்கும். போலிகள் புராதன வானவியல் அறிவை இந்த இழிநிலைக்கு கொண்டு வந்துள்ளார்கள். சோதிடம் கணக்கியலின்படியும் தத்துவ சாத்திரத்தின்படியும் மிக கூரிய அறிவுடையவர்களால் மட்டுமே கிரகித்துக் கொள்ளக்கூடிய அளவு மிக பெரியது. மூடர்கள் கோள் நிலைகளை சரியாக ஆராயாமல் அங்கு உள்ள எழுத்திற்கு பதிலாக கிறுக்கலை பார்ப்பது என்பது குறைபாடுள்ள இவ்வுலகத்தில் எதிர்பார்க்கப்பட வேண்டியதே. ஞானிகளிடம் உள்ள ஞானத்தை புறக்கணிக்கக்கூடாது. படைப்பின் எல்லா பாகங்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒன்றை ஒன்று பாதிப்பதாய் அமைந்துள்ளன. பிரபஞ்சத்தின் சமநிலைப்பட்ட சீரமைப்பு பரஸ்பர பரிமாற்றத்தில்தான் வேரூன்றியுள்ளது என்று என் குருதேவர் தொடர்ந்தார். மனிதன் மனிதனுக்குரிய என்ற நிலையில் இருவித சக்திகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. முதலாவது, அவனுள்ளே மண், நீர், நெருப்பு, வாயு, ஆகாயம் ஆகிய இவைகளின் சேர்க்கையினால் ஏற்படும் கொந்தளிப்புகள். இரண்டாவது, வெளியில் உள்ள இயற்கையின் பிரிவுச் சக்திகள். மனிதன் தன் நிலையற்ற தன்மையினால் அவதிப்படும் காலம் வரை அவன் விண்ணுலக மற்றும் மண்ணுலகத்தின் எண்ணற்ற மாறுதல்களினால் பாதிக்கப்படுகிறான். சோதிட சாத்திரம் மனிதன் கோள்களின் புறத்தூண்டுதல்களுக்கு எப்படி ஈடுகொடுக்கிறான் என்பதை பற்றி கூறுகிறது. கோள்கள் வேண்டுமென்று இரக்கமோ அல்லது வெறுப்போ கொள்வதில்லை. அவை வெறுமனே நேர்முக அல்லது எதிர்முக கதிர் இயக்கங்களை வீசுகின்றன. அவை தாமாகவே மனிதர்களுக்கு நன்மையோ தீமையோ செய்வதில்லை. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் கடந்த காலத்தில் செயல்பட வைத்துள்ள காரணகாரிய சமநிலைகளின் வெளிப்படையான இயக்கத்திற்கு அந்த விண்மீன்கள் ஒரு விதிமுறையான பாதையை அளிக்கின்றன. ஒரு குழந்தை அதனுடைய கர்ம வினைக்கேற்றபடி விண்கதிர்கள் கணக்காக பொருந்தியுள்ள அந்த நாளில் அந்த நேரத்தில் பிறக்கிறது. அதனுடைய ஜாதகம் அதனுடைய மாற்ற முடியாத கடந்த காலத்தையும் அதனுக்கு ஏற்படக்கூடிய வருங்கால விளைவுகளையும் வெளியிடும் ஒரு சவாலான சித்திரம். ஆனால் பிறந்த நேரத்தில் குறித்த ஜாதகத்தை உள்ளுணர்வுள்ள ஞானம் படைத்த சிலரால் தான் சரியாக விளக்க முடியும். இவர்கள் மிக குறைவு. ஒரு மனிதன் பிறக்கும் நேரத்தில் வானவெளியில் வெளிப்படும் தெளிவான செய்தி விதியை, அதாவது கடந்த காலத்தின் நன்மை தீமைகளின் விளைவை வலியுறுத்துவதற்கு ஏற்படுவது அன்று. அனைவருக்கும் பொதுவான அடிமைத்தனத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள அவனுடைய மனோசக்தியை தூண்டவே அது ஏற்படுகிறது. அவன் செய்ததை அவனால் அழிக்க முடியும். அவனைத் தவிர வேறு எவரும் அவனுடைய வாழ்க்கையில் இப்பொழுது அனுபவித்து வரும் பாதிப்புகளின் காரணங்களை தூண்டிவிடவில்லை. அவை அனைத்தும் முதலாவதாக அவனுடைய செயல்களினாலேயே உண்டாக்கப்பட்டவை என்பதனாலும் எந்த கிரகத்தின் பாதிப்புக்கும் உட்படாத ஆன்மீக செல்வங்கள் அவன் கைவசம் இருப்பதாலும் அவன் எந்த வரையறையையும் கடக்க முடியும். சோதிடத்திடம் கொண்ட குருட்டு நம்பிக்கையுடன் கூடிய பயம் ஒருவனை இயந்திரத்தனமான வழிகாட்டுதலுக்கு அடிமைப்பட்டு அதனையே சார்ந்திருக்கும் இயந்திரமாக்கி விடுகிறது. புத்திசாலியான மனிதன் தன் கோள்களை, அதாவது அவனது இறந்த காலத்தை தோற்கடித்து விடுகிறான். அவன் தன் விசுவாசத்தை படைப்புகளிலிருந்து படைத்தவனுக்கு மாற்றிவிடுகிறான். அவன் எவ்வளவுக்கெவ்வளவு ஆத்மாவுடன் உள்ள தன் ஐக்கியத்தை உணர்ந்து கொள்கிறானோ அவ்வளவுக்கவ்வளவு பொருள்களினால் அவன் மேல் ஆதிக்கம் செலுத்தப்படுவது குறைகிறது. ஆன்மா என்றுமே சுதந்திரமானது. அதற்கு பிறப்பு கிடையாதாகையால் இறப்பும் கிடையாது. அதை கோள்களால் கட்டுப்பாட்டிற்குட்படுத்த முடியாது. மனிதன் ஓர் ஆன்மா.
மற்றும் உடலும் அவனுக்கு இருக்கிறது. தான் யார் என்பதை அவன் சரியான முறையில் உணர்கிறபோது அவன் எல்லா கட்டாயத் தன்மைகளையும் பின்தள்ளிவிடுகிறான். அவன் ஆன்மீக மறதியின் சாதாரண நிலையில் குழம்பி இருக்கும் வரை சூழ்நிலை விதியின் சூட்சுமமான தடைகள் தாம் அவனுக்கு தெரியும். இறைவன் இணக்கமானவன். தன்னை அவனுடன் இணைத்துக் கொள்ளும் பக்தன் ஒருபோதும் குழப்பமான காரியங்களை செய்ய மாட்டான். அவனுடைய செயல்கள் சரியானவையாகவும் இயற்கையாகவும் சோதிட விதியுடன் ஒன்றிய நேரங்களில் அமையும். ஆழ்ந்த பிரார்த்தனை, தியானம் இவைகளுக்கு பிறகு அவன் தன் தெய்வீக உணர்வுடன் தொடர்பு கொள்கிறான். உள்முகமான பாதுகாப்பை விட பெரிய சக்தி எதுவும் இல்லை. அப்படியானால் அன்பான குருதேவா, ஏன் என்னை ஒரு சோதிட வளையலை அணியும்படி கூறுகிறீர்கள்? நான் வெகுநேர மௌனத்திற்குப் பிறகு இந்த கேள்வியை கேட்கத் துணிந்தேன். ஸ்ரீ யுக்தேஸ்வரின் மேன்மையான விளக்கத்தை, எனக்கு புதியதான கருத்துக்கள் கொண்டதை புரிந்து கொண்டு கிரகித்துக் கொள்ள முயன்று கொண்டிருந்தேன். ஒரு பயணி தான் சேர வேண்டிய இடத்திற்குச் சென்ற பிறகுதான் அவன் வரைபடத்தை எரிந்து விடுவதை சரியென்று சொல்ல முடியும். பயணத்தின் பொழுது வசதியான குறுக்கு வழிகளின் அனுகூலத்தை அவன் ஏற்கிறான். புராதன ரிஷிகள் மனிதன் மாயையில் உழலும் காலத்தை குறைப்பதற்கு அநேக வழிகளை கண்டுபிடித்தார்கள். கர்ம வினையின் விதியில் சில இயந்திர கதியிலான அம்சங்களை ஞானத்தின் விரல்களால் சாமர்த்தியமாக சரி செய்து கொள்ள முடியும். மனிதனின் எல்லா துன்பங்களும் பொதுவான சட்டத்திட்டத்தை எப்படியோ மீறுவதால் தான் உண்டாகின்றன. சமய நூல்கள் மனிதன் இயற்கை விதிகளை பின்பற்றுவதோடு தெய்வீகத்தின் எல்லாம் வல்ல தன்மையை அலட்சியம் செய்யக்கூடாதென போதிக்கின்றன. அவன், இறைவனே, நான் உன்னைத்தான் நம்பியிருக்கிறேன். நீ என்னை காப்பாற்ற முடியும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நானும் நான் செய்த தவற்றை திருத்த என்னால் முடிந்ததை செய்கிறேன் என சொல்ல வேண்டும். அநேக வழிகளில் பிரார்த்தனை மூலம், மன வலிமை மூலம், யோக தியானத்தின் மூலம், ஞானிகளை கலந்து ஆலோசிப்பதின் மூலம், சோதிட கங்கணங்களை உபயோகிப்பதன் மூலம் சென்ற காலத்திய தவறுகளின் தீய விளைவுகள் குறைக்கப்படலாம் அல்லது நீக்கப்படலாம். எப்படி ஒரு வீட்டில் மின்னலின் அதிர்ச்சியை தாங்குவதற்காக செப்பு கட்டைகள் பொருத்தப்படுகின்றனவோ, அதேபோல் உடற்கோயிலும் சில முயற்சிகளினால் பாதுகாக்கப்பட முடியும். மின்சாரம் மற்றும் காந்த கதிரியக்கங்கள் இடையறாது உலகத்தை வலம் வந்த வண்ணம் இருக்கின்றன. அவை மனித உடலை நல்ல விதமாகவோ தீய விதமாகவோ பாதிக்கின்றன. யுகங்களுக்கு முன்னே நமது ரிஷிகள் சூட்சுமமான பிரபஞ்ச பாதிப்புகளின் விபரீத பலன்களுடன் எதிர்த்து போராடும் பிரச்சனையை பற்றி யோசித்தார்கள். ரிஷிகள் பரிசுத்தமான உலோகங்கள் ஒரு சூட்சும ஒளியை வெளியிடுவதாகவும், அந்த ஒளி கிரகங்களின் தீய இழுப்புகளை அதிக சக்தியுடன் தடை செய்கிறதெனவும் கண்டனர். சில தாவர வகைகளின் சேர்க்கை கூட உதவுவதாக தெரிந்தது. எல்லாவற்றையும் விட மிகுந்த பலனளிப்பவை குறைபாடற்ற 2 கேரட்டுகளுக்கு குறையாத மணிக்கற்களாகும். சோதிடத்தின் வருமுன் காக்கும் நடைமுறை உபயோகங்கள் இந்தியாவைத் தவிர வெளிநாடுகளில் தீவிரமாக பயிலப்படவில்லை. சிறிதளவே தெரிந்த ஒரு விஷயம் என்னவெனில், மணிக்கற்கள் பதித்த சரியான நகைகளோ உலோகங்களோ மற்றும் தாவர தயாரிப்புகளோ வேண்டிய எடை பெறும் வரை தயார் செய்யப்பட்டு அந்த குணப்படுத்தக்கூடிய பொருள் உடலின் மேல் படும்படியாக தோலுக்கு அடுத்து அணியப்பட்டாலொழிய அவைகளுக்கு மதிப்பு ஏதுமில்லை. ஐயா, நான் தங்கள் யோசனைப்படி வளையல் ஒன்றை வாங்கிவிடுகிறேன். ஒரு கோளை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணம் என் ஆவலை தூண்டுகிறது. சாதாரணமாக தங்கம், வெள்ளி, தாமிரம் கலந்த கங்கணம் ஒன்று பயன்படுத்த வேண்டும் என்பது என் யோசனை. ஒரு விசேஷ காரணத்திற்காக வெள்ளியும் ஈயமும் கலந்து செய்த ஒன்றை நீ வாங்கிக் கொள்ள வேண்டுமென நான் விரும்புகிறேன். ஸ்ரீ யுக்தேஸ்வர் மேலும் ஜாக்கிரதையான குறிப்புகளை கொடுத்தார். குருஜி, விசேஷ காரணம் என்று எதை குறிப்பிடுகிறீர்கள்? கோள்கள் தற்சமயம் உன் மீது விரோத பாவத்துடன் செயல்பட இருக்கின்றன. முகுந்தா, அஞ்சாதே, நீ பாதுகாக்கப்படுவாய். இன்னும் 1 மாதத்தில் உன் கல்லீரல் உனக்கு மிக தொந்தரவு அளிக்கும்.
அந்த வியாதி 6 மாதத்திற்கு உன்னை தொடருமென நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீ உபயோகப்படுத்தவிருக்கும் சோதிட கங்கணத்தால் அது 24 நாட்களாக குறைக்கப்படும். நான் மறுநாளே ஒரு நகை வியாபாரியை அணுகி சீக்கிரமே அந்த வளையலை அணிந்தேன். என் ஆரோக்கியம் மிக நன்றாகவே இருந்தது. குருதேவரின் முன்னறிவிப்பு என் மனத்திலிருந்து மறைந்து விட்டிருந்தது. அவர் செராம்பூரை விட்டு வாரணாசிக்கு சென்று விட்டார். எங்களுடைய உரையாடல் நிகழ்ந்த 30 நாட்கள் கழித்து திடீரென்று என் கல்லீரலில் ஒரு வலி உண்டாயிற்று. தொடர்ந்த வாரங்கள் தாங்க முடியாத வலியுடன் கூடிய பயங்கரமான காலமாக இருந்தது. என் குருவை தொந்தரவு செய்ய மனமின்றி நான் தைரியமாக வலியை தனியாகவே சமாளித்து விடலாமென எண்ணினேன். ஆனால் 23 நாட்களாகப்பட்ட வேதனை என் தீர்மானத்தை பலவீனப்படுத்தியது. நான் காசிக்கு ரயிலேறினேன். அங்கு ஸ்ரீ யுக்தேஸ்வர் என்னை விசேஷ அன்புடன் வரவேற்றார். ஆனால் என் துயரை அவரிடம் தனியாக கூறுவதற்கு அவர் எனக்கு சந்தர்ப்பம் கொடுக்கவில்லை. அநேக பக்தர்கள் குருதேவரின் தரிசனத்திற்காக அன்று வந்த வண்ணம் இருந்தனர். வலியுடனும் கவனிக்கப்படாமலும் நான் ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டேன். இரவு சாப்பாடு முடிந்த பின்னர்தான் எல்லா விருந்தினர்களும் கிளம்பினர். அவர்கள் சென்ற பிறகு அந்த வீட்டில் எண்கோண வடிவமுள்ள பால்கனிக்கு என் குரு என்னை அழைத்தார். நீ உன் கல்லீரல் தொந்தரவு சம்பந்தமாக வந்திருக்க வேண்டும். ஸ்ரீ யுக்தேஸ்வரின் பார்வை எங்கோ இருக்க அவர் முன்னும் பின்னுமாக சில சமயம் நில ஒளியை மறைத்த வண்ணம் நடந்து கொண்டிருந்தார். சரி, நீ 24 நாட்களாக நோயால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஆமையா. தயவு செய்து உனக்கு நான் சொல்லிக் கொடுத்த வயிற்றுப் பயிற்சியை செய். குருதேவா, என் வேதனையின் அளவை நீங்கள் அறிந்திருந்தால் என்னை பயிற்சி செய்யும்படி கூற மாட்டீர்கள். இருந்தாலும் நான் அவர் கட்டளைக்கு பணிவதற்கு பலவீனமான முயற்சி செய்தேன். நீ உனக்கு வலி இருக்கிறதென்கிறாய், நான் உனக்கு அப்படி ஏதுமில்லை என்கிறேன். இப்படிப்பட்ட முரண்பாடுகள் எப்படி இருக்க முடியும்? என் குரு என்னை ஒரு கேள்விக்குறியுடன் நோக்கினார். நான் திகைத்து நின்றேன். பிறகு நோய் அகன்ற விடுதலையை உணர்ந்து மிக களிப்படைந்தேன். வாரக்கணக்காக என்னை தூங்கக்கூட விடாது தொடர்ந்த வேதனையை நான் அதற்கு மேல் உணரவில்லை. ஸ்ரீ யுக்தேஸ்வரின் சொற்களினால் அந்த வேதனை இருந்ததே இல்லை என்றது போல் அகன்றது. நான் நன்றியுடன் அவர் பாதங்களில் பணிய முனைந்த பொழுது அவர் உடனே என்னை தடுத்தார். குழந்தைத்தனமாக இராதே, எழுந்து கங்கை நதியின் மேல் சந்திரன் பவனி வருவதை அனுபவி என்றார். ஆனால் நான் அவர் பக்கத்தில் வந்து மௌனமாக நின்றபொழுது குருதேவரின் கண்கள் மகிழ்ச்சியால் மின்னின. அவருடைய நோக்கிலிருந்து என்னை கடவுள்தான் காப்பாற்றினார், அவர் இல்லை என்று நான் உணர வேண்டுமென்று விரும்பியதாக தோன்றியது. இன்று கூட நான் வெள்ளியும் ஈயமும் கலந்த அந்த கனமான வளையலை அந்த நாளின் நினைவுச் சின்னமாக அணிந்து கொண்டிருக்கிறேன். உண்மையிலேயே உயர்ந்த மாமனிதருடன் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்பதை புதிதாக உணர்ந்து கொண்ட அந்த கடந்த கால நாள் என்றும் என் நினைவில் நிற்க வல்லது. பின்னால் பல சந்தர்ப்பங்களில் நான் என் நண்பர்களை குணப்படுத்துவதற்காக ஸ்ரீ யுக்தேஸ்வரிடம் அழைத்து வந்த போதெல்லாம் அவர் பெரும்பாலும் மணிக்கற்களையோ அல்லது வளையலையோ அணியும்படி சிபாரிசு செய்திருக்கிறார். சோதிட ஞானத்தின்படி அவைகளுடைய உபயோகத்திற்கு மதிப்பு கொடுத்திருக்கிறார். என் சிறு வயதிலிருந்தே எனக்கு சோதிடத்தை பற்றி தவறான எண்ணம் ஏற்பட்டிருந்தது. அநேகர் அடிமைத்தனமாக அதை பற்றிக் கொண்டு இருப்பதைக் கண்டது ஒரு காரணம். இன்னொன்று, எங்கள் குடும்ப சோதிடர் பின்னாளில் நடக்கப் போவதாக கூறியது. நீ 3 தடவைகள் மணமுடிப்பாய், 2 முறை மனைவியை இழந்தவனாக. அதனால் 3 முறை கல்யாணக் கோயிலில் பலியிட நிற்கும் ஆடுபோல் நான் இருப்பதாக எண்ணி சிந்தனையில் ஆழ்ந்தேன். நீ உன் விதியை பேசாமல் ஒப்புக்கொண்டு விடு என்று என் அண்ணன் அனந்தா குறிப்பிட்டான். உன் ஜாதகத்தில் சிறு வயதில் நீ வீட்டை விட்டு இமயமலையை நோக்கி ஓடிவிடுவாய் என்றும், ஆனால் பலவந்தமாக திருப்பி அழைத்து வரப்படுவாய் என்றும் சரியாக எழுதப்பட்டிருக்கிறது. உன் திருமணங்கள் பற்றிய சோதிடமும் பலித்துத்தான் ஆக வேண்டும். ஒரு நாள் இரவு அந்த சோதிடம் முற்றும் பொய்யென்று என் உள்ளுணர்வில் தெளிவாக தோன்றியது. நான் அந்த ஜாதகச் சுருளை நெருப்பில் பொசுக்கி
அந்த சாம்பலை ஒரு காகித உரையில் போட்டு அதன் மேல் பழைய கர்ம வினையின் விதைகளை தெய்வீக ஞானத்தில் பொசுக்கிவிட்டால் அவை முளைக்க முடியாது என்று எழுதினேன். நான் அந்த உரையை கண்ணில் படும்படியான ஓர் இடத்தில் வைத்தேன். அனந்தா உடனே நான் ஏற்க மறுத்த கருத்தை படித்தான். நீ உண்மையை இந்த காகிதச் சுருளை எரித்தது போல் அவ்வளவு சுலபமாக எரித்துவிட முடியாது என்று என் அண்ணன் இகழ்ச்சியுடன் சிரித்தான். நான் பெரியவனாவதற்கு முன்னாலேயே என் குடும்பத்தார் எனக்கு திருமணம் செய்ய உண்மையிலேயே 3 தடவைகள் முயன்றனர். இறைவனிடம் நான் கொண்டுள்ள அன்பு பழவினையினால் தோன்றும் சோதிட தூண்டுதலை விட அதிகம் என்பதை அறிந்திருந்ததால் அவர்கள் திட்டத்திற்கு நான் ஒவ்வொரு தடவையும் உடன்படவில்லை. ஒரு மனிதனின் ஆத்ம ஞானம் எவ்வளவு ஆழ்ந்திருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக அவன் தன்னுடைய சூட்சுமமான ஆன்மீக அலை அதிர்வுகளால் முழு பிரபஞ்சத்தையும் வசப்படுத்துகிறான். மேலும் நிலையற்ற பிரபஞ்ச நிகழ்ச்சிகளால் அவன் குறைவாக பாதிக்கப்படுகிறான். குருதேவரின் இந்த சொற்கள் அடிக்கடி என் மனத்தில் தோன்றி ஊக்குவிக்கும். அவ்வப்பொழுது நான் சோதிடர்களிடம் என் கிரக நிலைப்படி என் மிக பொல்லாத காலங்களை தேர்ந்தெடுக்கும்படி கூறி, அப்படியும் நான் செய்ய வேண்டுமென்று நினைத்த காரியங்களை செய்தே முடிப்பேன். அந்த சமயங்களில் என் வெற்றிக்கு முன்னால் அசாதாரணமான தடைகள் ஏற்பட்டன என்பது உண்மைதான். ஆனால் என் திட நம்பிக்கை என்றும் சரியாகத்தான் இருந்திருக்கிறது. தெய்வத்தின் பாதுகாப்பில் நம்பிக்கை, இறைவன் மனிதனுக்கு அளித்திருக்கும் இச்சாசக்தியின் சரியான உபயோகம் ஆகியவை கோள்களின் பாதிப்பை விட ஆற்றல் வாய்ந்தவை. ஒருவன் பிறக்கும் பொழுது இருக்கும் கோள்களின் நிலை அவன் கடந்த காலத்தின் கைப்பாவை அல்ல என்பதை காட்டுவதாக நான் புரிந்து கொண்டேன். அதன் செய்தி செருக்கிற்கு ஒரு தூண்டுகோல். ஒவ்வொரு கட்டுப்பாட்டிலிருந்தும் விடுபட வேண்டி மனிதனின் மன உறுதியை தூண்டிட அந்த விண்ணகமே முயல்கிறது. இறைவன் ஒவ்வொரு மனிதனையும் ஒரு தனித்தன்மை பொருந்திய ஆன்மாவாக படைத்துள்ளான். ஆதலால் அவன் தற்காலிகமாக ஏற்றுள்ள பாத்திரம் தூணாக இருந்தாலும் துரும்பாக இருந்தாலும் அது இப்பிரபஞ்ச கட்டமைப்பிற்கு அவசியமே. அவனுடைய விடுதலை அவன் தீர்மானித்தால் உடனடியாகவும் முடிவாகவும் கிடைத்துவிடும். அது அவனது உள் வெற்றிகளை பொறுத்ததேயொழிய வெளி வெற்றிகளை பொறுத்ததில்லை. ஸ்ரீ யுக்தேஸ்வர் நமது தற்கால யுகத்திற்குரிய 24,000 ஆண்டு பூமத்திய ரேகை சுழற்சி என்ற கணித பயனீடு ஒன்றை கண்டுபிடித்தார். அந்த சுழற்சி ஏறு வில்வளைவு, இறங்கு வில்வளைவு என்று 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வில்வளைவும் 12,000 ஆண்டுகால அளவு கொண்டது. ஒவ்வொரு வில்வளைவுக்குள்ளும் கலி, துவாபர, திரேதா, சத்ய என்று 4 யுகங்கள் வருகின்றன. இது இரும்பு யுகம், வெண்கல யுகம், வெள்ளி யுகம் மற்றும் பொன் யுகம் என்ற கிரேக்க கருத்துக்களுக்கு உடன்பாடாக அமைந்துள்ளது. என் குருதேவர் அநேக கணக்கீடுகளுக்குப் பிறகு ஏறும் வில்வளைவைச் சேர்ந்த கடைசி கலியுகம் அல்லது இரும்பு யுகம் கிபி 500 தொடங்கிற்று என்று தீர்மானித்துள்ளார். இந்த இரும்பு யுகமான 1200 வருட காலம் வெறும் லோகாயத தன்மையுடையது. அது கிட்டத்தட்ட கிபி 1700 முடிந்தது. அதற்குப் பிறகு துவாபர யுகத்தின் காலம் 2400 வருடங்களைக் கொண்டது. அந்த காலம் மின்சாரம், அணுசக்தியில் முன்னேற்றம், தந்தி, வானொலி, விமானங்கள் மற்றும் பல விண்வெளி புதிர்களை அவிழ்க்கும் காலம். 3600 வருட காலமாகிய திரேதா யுகம் கிபி 4100 தொடங்கும். அந்த காலத்தில் ஒருவருக்கொருவர் மனத்தால் பேசிக்கொள்வது சாதாரணமாயிருக்கும். மேலும் அது மற்ற கால புதிர்களை அவிழ்க்கும் காலம். சத்தியயுகம் 4800 வருடங்கள் கொண்டது. ஏறு வில்வளைவின் முடிவான இக்காலத்தில் மனிதனின் அறிவு மிக உயர்ந்த நிலையில் இருக்கும். அவன் தெய்வீக ஏற்பாட்டுடன் இணங்கிச் செயல்படுவான். இறங்கு வில்வளைவின் 12,000 வருடங்கள் இறங்கும் பொற்காலமாகிய 4800 வருடங்களுடன் தொடங்கி பிறகு கிபி 12,500 ஆரம்பிக்கிறது. மனிதன் படிப்படியாக அஞ்ஞானத்தில் மூழ்கத் தொடங்குவான்.
புலன்களால் உணரத்தக்க உலகின் மாறுபட்ட தன்மைகளுக்கும் சார்பு தோற்றங்களுக்கும் காரணமான மாயையின் இச்சுழற்சிகள் நிரந்தரமானவை. இறைவனுடன் நீக்கமர ஒன்றுகிற விழிப்புணர்வை அடைகின்ற போது மனிதர்கள் ஒவ்வொருவராக படைப்பின் இருமைச் சிறையிலிருந்து தப்பித்துச் செல்லுகிறார்கள். குருதேவர் சோதிடத்தில் மட்டுமல்லாமல் உலகச் சமய நூல்களிலும் என் அறிவை பெருக்கினார். புனித நூல்களை மாசு மறுவற்ற அவருடைய மனமாகிய மேஜை மேல் வைத்து உள்ளுணர்வின் பகுத்தறிவு என்ற அறுவை கத்தியால் கூறு போட்டு தொடக்கத்தில் தீர்க்கதரிசிகளால் கூறப்பட்ட உண்மைகளிலிருந்து அறிஞர்களின் இடைச்செருகல்களையும் தவறுகளையும் பிரித்தெடுக்க அவரால் முடிந்தது. ஒருவருடைய பார்வையை மூக்கின் நுனியில் பொறுத்து கீழை நாட்டு பண்டிதர்களாலும் மேலை நாட்டு மொழிபெயர்ப்பாளர்களாலும் பெரும்பாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட பகவத்கீதையின் ஒரு பத்தியின் இந்த தவறான பொருள் விளக்கம் குருதேவரின் வேடிக்கையான விமர்சனத்தை எழுப்பும். ஒரு யோகியின் பாதை உள்ளபடியே விசித்திரமானது, அவர் குறிப்பிட்டார். அவர் தன்னை மாறுகண் உடையவராகச் செய்து கொள்ளும்படி அவருக்கு ஏன் உபதேசிக்க வேண்டும்? நாசிகாகிரம் என்ற சொல்லின் உண்மையான பொருள் மூக்கின் தொடக்கம் என்பது. மூக்கின் நுனி அல்ல. இரு புருவங்களுக்கு இடையேயுள்ள இடத்தில் மூக்கு ஆரம்பிக்கிறது. அந்த இடம்தான் ஆன்மீக தரிசனத்தின் இருப்பிடம். ஒரு சாங்கிய சூத்திரம் கூறுவது ஈஸ்வர் அசித்தே, படைப்பு கடவுளை ஊகித்தறிய முடியாது அல்லது கடவுள் நிரூபிக்கப்படவில்லை. இந்த வாக்கியத்தின் ஆதாரத்தை வைத்துக் கொண்டு அறிஞர்கள் இந்த முழு தத்துவமே நாத்திகவாதம் என கூறுகிறார்கள். அந்த செய்யுள் நாத்திகமானதல்ல. ஸ்ரீ யுக்தேஸ்வர் விளக்கினார். அது கூறுவது இதுதான்: ஒரு அஞ்ஞானியாகிய சாதாரண மனிதன் எல்லாவித இறுதியான தீர்ப்புகளுக்கும் தன் புலன்களையே சார்ந்திருப்பதால் அவனுக்கு கடவுளின் நிரூபணம் அவன் அறியாததாகவே இருக்கிறது. ஆதலால் அது இல்லாததே. சாங்கிய முறையை உண்மையாக அனுசரிப்பவர்கள் தியானத்தினால் உண்டாகும் அசைக்க முடியாத உள்ளார்ந்த ஞானத்துடன் இறைவன் இருக்கிறார் என்பதையும் அறியப்படுபவர்தான் என்பதையும் நன்கு புரிந்து கொள்கிறார்கள். குருதேவர் கிறிஸ்துவர்களின் பைபிளை மிக தெளிவுடன் விளக்கியுள்ளார். கிறிஸ்துவ மத அங்கத்தினராக இல்லாத என்னுடைய இந்து குருவினிடமிருந்துதான் பைபிளின் சிரஞ்சீவியான சாரத்தை நான் தெரிந்து கொண்டேன். கிறிஸ்துவனுடைய வலியுறுத்தலில் உள்ள சத்தியத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. உண்மையிலேயே சிலிர்க்க செய்யும் ஆணித்தரமான வகையில் கூறப்பட்ட இச்சொற்கள் இதுவரை என்றுமே கூறப்படாதவை. வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. இந்தியாவின் பெரிய மகான்கள் கிறிஸ்துவை செயல்படுத்திய அதே தெய்வீக குறிக்கோள்களைக் கொண்டு தங்கள் வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பறைசாற்றப்பட்ட அவருடைய உறவினர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாயிருக்கிறான். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீடராயிருப்பீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று கிறிஸ்து சுட்டிக்காட்டினார். கிறிஸ்துவைப் போன்ற பாரத யோகியர் முக்தியடைந்தவர்கள், தங்களை தாங்களே ஆள்பவர், நமது ஒரே தந்தையை அறியும் முக்தியளிக்கும் ஞானத்தை அடைந்த என்றும் அழியாத சகோதர குழுவின் ஓர் அங்கமாவர். ஆதாம் ஏவாளின் கதை எனக்கு புரியாத ஒன்று. இவ்வுருவகக் கதையுடன் நான் போராடிக் கொண்டிருந்த ஆரம்ப காலத்தில் ஒரு நாள் நான் மிகச் சூட்டுடன் கூறினேன், இறைவன் ஏன் தவறு செய்த இருவரை மட்டுமல்லாமல் குற்றமற்ற பிறந்திராத தலைமுறைகளை கூட தண்டிக்க வேண்டும்? குருதேவருக்கு என் அறியாமையை விட என் தீவிரம் அதிக வேடிக்கையாயிருந்தது. அவர் விளக்கினார். ஆதியாகமம் ஆழமான அடையாள குறிப்புகள் உடையது. பதிவுரைகளின் விளக்கப்படி கிரகித்துக் கொள்ள முடியாதது. அதன் ஜீவ மரம் என்பது மனித உடல். முதுகுத்தண்டு ஒரு தலைகீழான மரத்தைப் போன்றது. மனிதனின் கேசம் அதன் வேர்கள், உட்செல் நரம்புகளும் வெளிச்செல் நரம்புகளும் அதன் கிளைகள். நரம்பு மண்டல மரம் அனுபவிக்கக்கூடிய பல பழங்களைப் பெற்றது. இவை புலன் உணர்வுகளான பார்வை, ஒலி, வாசனை, ருசி,
தொடு உணர்வு ஆகும். மனிதன் நியாயமான முறையில் இவைகளை அனுபவித்து மகிழலாம். ஆனால் அவன் பாலுணர்வின் அனுபவத்தை, அதாவது உடல் எனும் தோட்டத்தின் மத்தியில் அமைந்துள்ள ஆப்பிளை அடைவது தடுக்கப்பட்டிருந்தது. அந்த பாம்பு என்பது பாலுணர்வு நரம்புகளை தூண்டிவிடும் முதுகுத்தண்டில் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற சக்தியை குறிக்கும். ஆதாம் என்பது விவேகம், ஏவாள் என்பது உணர்ச்சி. உணர்ச்சி அல்லது ஏவாள் உணர்வு ஒரு மனிதனிடத்தில் பாலுணர்ச்சியால் ஆக்கிரமிக்கப்படும் பொழுது அவனுடைய விவேகம் அல்லது ஆதாம் கூட அடிமையாகி விடுகிறான். இறைவன் மனித இனத்தை அவனுடைய இச்சா சக்தியால் ஆண் பெண் என்ற உடல்களை உண்டாக்கி படைத்தான். அப்புது இனத்திற்கும் அதேபோல் மாசற்ற அல்லது தெய்வீக முறையில் குழந்தைகளை படைக்கும் திறனை அருளியிருந்தான். ஏனெனில் இதுவரை தனி ஆன்மாவில் இறைவனது வெளிப்பாடு இயல்புணர்ச்சிக்கு கட்டுப்பட்டு முழு விவேகத்தின் ஆற்றல்களை அடையாதவைகளாக மிருகங்களிடத்தில் மட்டுமே இருந்தது. ஆதாம் மற்றும் ஏவாள் என்ற பெயர்களால் அழைக்கப்பட்ட முதல் மனித சரீரங்களை இறைவன் உண்டாக்கினான். அனுகூலமான பரிணாம வளர்ச்சியின் பொருட்டு அவன் இரு மிருகங்களின் ஆன்மா அல்லது தெய்வீக சாரத்தை இவற்றிற்கு மாற்றினான். ஆதாம் அல்லது ஆணிடத்தில் விவேகம் மேலோங்கி இருந்தது. ஏவாள் அல்லது பெண்ணிடத்தில் உணர்ச்சி மேலோங்கி இருந்தது. இவ்வாறு வெளியுலகின் அடிப்படையான துருவ அமைப்பு அல்லது இருமை வெளிப்படுத்தப்பட்டது. மனித மனமானது பாம்பின் சக்தி போன்ற மிருக இச்சைகளினால் ஏமாற்றப்படாத வரை விவேகமும் உணர்ச்சியும் ஒருங்கிணைந்த ஆனந்த சொர்க்கத்தில் இருக்கின்றன. ஆதலால் மனித உடல் மிருகங்களிலிருந்து பரிணாம வளர்ச்சியால் மட்டுமே ஏற்பட்டதன்று. ஆனால் இறைவனால் ஒரு விசேஷ படைப்பு என்ற செயலின் மூலம் உண்டாக்கப்பட்டது. மிருகங்களின் உருவங்கள் தெய்வீகத்தை முழு அளவில் வெளியிடுவதற்கு பக்குவப்படாதவை. மூளையிலுள்ள ஆற்றல் வாய்ந்ததும் எல்லாம் அறிகிறதுமான 1000 இதழ்களுடைய தாமரையும் முதுகுத்தண்டில் முனைப்பாக விழிப்பூட்டப்பட்ட இரகசிய மையங்களும் மனிதனுக்கு விசேஷமாக கொடுக்கப்பட்டிருந்தன. முதலில் படைக்கப்பட்ட இருவரின் உள்ளே இருந்த இறைவன் அல்லது தெய்வீக உணர்வு அவர்களை எல்லா மனித உணர்வுகளையும் அனுபவிக்க பாலுணர்வுகளை தவிர யோசனை கூறியது. மிருகங்களின் கீழ்ப்பட்ட இனப்பெருக்கத்திற்குரிய முறையில் மனித இனம் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க இவ்வுணர்வுகள் தடை செய்யப்பட்டன. அடிமனத்தில் குடிகொண்டிருக்கும் மிருக இச்சைகளின் நினைவுகளை திரும்ப கொண்டு வர வேண்டாம் என்று எச்சரிப்பு மதிக்கப்படவில்லை. ஆதாமும் ஏவாளும் மிருகங்களின் வழியைப் போன்றே இனப்பெருக்கத்தில் ஈடுபட்ட பொழுது அவர்கள் இருவரும் தங்கள் ஆதி பரிபூரண மனிதனுக்கு உரியதாயிருந்த ஸ்வர்க போகம் என்ற உயர்ந்த நிலையிலிருந்து விழுந்து விட்டார்கள். அவர்களுக்கு தாங்கள் நிர்வாணமாயிருப்பது தெரிந்தவுடன் அவர்களுடைய அமரத்துவ உணர்வை இழந்து விட்டார்கள். இது இறைவன் அவர்களுக்கு ஏற்கனவே செய்திருந்த எச்சரிக்கைதான். அவர்கள் தங்களை பூத உலகின் விதிமுறைக்குள், அதாவது உடலால் பிறப்பு என்பது ஏற்படும் பொழுது உடலின் இறப்பும் தவிர்க்க இயலாதது என்ற விதிமுறைக்குள் உட்படுத்திக் கொண்டார்கள். பாம்பினால் ஏவாளுக்கு உறுதியளிக்கப்பட்ட நன்மை தீமை என்பவை பற்றிய அறிவு மனித இனம் மாயையின் கீழ் அனுபவிக்க வேண்டிய எதிரிடையான இருமை அனுபவங்களை குறிக்கிறது. மனிதன் உணர்ச்சி, விவேகம் ஆகியவற்றை, அதாவது ஏவாள் மற்றும் ஆதாமின் உணர்வுகளை தவறாக பயன்படுத்துவதன் மூலம் மாயையில் வீழ்வதால் அவனுடைய தெய்வீக தன்னிறைவு என்ற சொர்க்க சோலைக்குள் நுழையும் அதிகாரத்தை துறக்கிறான். ஒவ்வொரு மனிதனின் தனிப்பெருங்கடமை தன் பெற்றோர்களை ஏடனில் சேர்ப்பது அல்லது இருமையை வென்று ஒன்றிய இணக்கத்தை பெறுவதாகும். ஸ்ரீ யுக்தேஸ்வர் தன் பிரசங்கத்தை முடித்தவுடன் நான் ஆதியாகமத்தின் பக்கங்களை புதிய மதிப்புடன் நோக்கினேன். அன்பான குருதேவா, நான் முதலாக ஆதாம் ஏவாள் இருவரிடமும் பிதிருக்கள் என்ற முறையில் என் கடமையை உணர்கிறேன் என்று நான் கூறினேன். இந்துக்களின் ஆதாம் ஏவாளின் கதை பழைய புராணமாகிய ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
முதல் ஆணும் பெண்ணும் பூத உடல் வடிவத் ஸ்வயம்புவ மனு மற்றும் அவனுடைய மனைவி சதரூபை என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய 5 குழந்தைகளும் பிரஜாபதிகளுடன், அதாவது தங்கள் விருப்பப்படி மனித உருவம் எடுக்கவல்ல முழுமையான ஜீவன்களுடன் கலப்பு திருமணம் செய்து கொண்டனர். இந்த முதல் தெய்வீக குடும்பங்களிலிருந்து மனித இனம் பிறந்தது. கீழை நாடுகளிலோ அல்லது மேலை நாடுகளிலோ ஸ்ரீ யுக்தேஸ்வரை போன்று கிறிஸ்துவ புராணங்களுக்கு மிக ஆழ்ந்த முறையில் விளக்கம் கூறியவர்களை நான் கண்டதில்லை. மத சாத்திர விற்பன்னர்கள் கிறிஸ்து கூறியதை தவறான முறையில் விளக்கியிருக்கிறார்கள். குருதேவர் கூறினார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்றெல்லாம் கூறும்பொழுது இயேசு கடவுளின் ஒரே மகன் தானென்று குறிப்பிடவில்லை. எவரும் முதலில் படைப்பின் உள்ளே இருக்கும் செயல்திறன் கொண்ட கிறிஸ்து உணர்வு அல்லது மகனை வெளிக்கொண்டு வரும் வரை எல்லாவற்றிற்கும் அப்பால் உள்ள பூரணமான விருப்பு வெறுப்பற்ற தந்தையை அடைய முடியாது என்று அவர் கூறினார். இயேசு தன் சொந்த அகங்காரம் என்றோ கரைந்துவிட்ட நிலையில் கிறிஸ்து உணர்வுடன் இறைவனுடன் முழுதும் ஒன்றேயாகிவிட்ட நிலையை அடைந்து விட்டார். கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லாவற்றையும் படைத்தார் என்று பவுல் எழுதிய போதும் மற்றும் இயேசு ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று கூறிய போதும் இவ்வார்த்தைகளின் கலப்பற்ற கருத்து தனி ஒருவரை சுட்டி கூறாததேயாகும். ஒருவிதமான ஆன்மீக கோழைத்தனம் பெரும்பாலான லௌகீக மக்களை ஒரே ஒரு மனிதன்தான் கடவுளின் புத்திரன் என்பதை சௌகரியமாக நம்புவதற்கு இட்டுச் செல்கிறது. அவர்கள் இயேசு ஒப்பற்ற வகையிலே சிருஷ்டிக்கப்பட்டார் என்று காரணங்காட்டி இறந்து போகும் தன்மையுள்ள நான் எப்படி அவரைப்போல் ஆக முடியும் என்கின்றனர். ஆனால் எல்லா மனிதர்களும் தெய்வீகமாக சிருஷ்டிக்கப்பட்டதால் என்றாவது இயேசுவின் கட்டளையை கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணனாயிருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணனாயிருக்க கடவீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். கர்ம வினையின் விதி மற்றும் அதன் தொடர்பான மறுபிறவி ஆகியவற்றை அறிந்திருப்பது பைபிளின் அநேக பகுதிகளில் காட்டப்பட்டுள்ளது. உதாரணமாக, மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. ஒவ்வொரு கொலையாளியும் மனிதனால் கொல்லப்பட்டே ஆக வேண்டுமானால் இந்த எதிர்ச்சொல் முறையின்படி அநேக இடங்களில் ஒரு வாழ்க்கை போதாது என்பது தெளிவாகிறது. இக்காலத்திய போலீஸ்காரர்களுக்கு இவ்வளவு வேகமில்லை. பழைய கிறிஸ்துவ திருச்சபை மறுபிறப்பின் தத்துவத்தை ஒப்புக்கொண்டிருந்தது. அது ஆன்ம சாதகர்கள், அதாவது நாஸ்டிக்ஸ் மற்றும் அநேக கிறிஸ்துவ பாதிரிமார்களாலும் அலெக்சாண்ட்ரியாவின் கிளெமெண்ட், மிக புகழ்பெற்ற ஆரிஜன் மற்றும் புனித ஜெரோம் உள்பட பலராலும் விளக்கப்பட்டது. கான்ஸ்டான்டினோப்பிளின் 2வது சபை இந்த தத்துவத்தை கிபி 553 சமய வரைமுறையை மீறிய ஒன்று என்று தீர்மானித்து விட்டது. அந்த சமயத்தில் இந்த தத்துவம் மனிதனுக்கு அதிக காலத்தையும் இடத்தையும் கொடுப்பதாக தோன்றியதால் அவன் ஒரே பிறவியில் மோட்சத்தை அடைய முயல்வது தடைபடும் என்று எண்ணினார்கள். ஆனால் மறைக்கப்பட்ட உண்மைகள் வருந்தத்தக்க விதத்தில் பல தவறுகளை ஏற்படுத்தின. லட்சக்கணக்கான மனிதர்கள் ஒரு வாழ்க்கை காலத்தை இறைவனை தேடுவதற்கு பதிலாக இந்த உலக விஷயங்களை அபூர்வமாக கிடைத்து சீக்கிரமாகவே என்றென்றும் மறைந்துவிடக்கூடியவற்றை அனுபவிப்பதற்கு உபயோகப்படுத்துகின்றனர். உண்மை என்னவெனில், மனிதன் இறைவனின் மகன் என்று உணர்ந்து அந்நிலையை மீண்டும் பெறும் வரை மண்ணில் மறுபிறவி எடுக்கிறான் என்பதுதான்.